இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ரொம்ப ஆரோக்கியமான நாட்டுக்கோழி தம் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊறி இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறி அல்லது 3/4 கிலோ கறி சேர்த்தா தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருளாம் தாளிச்சிக்கலாம். 2-3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2-3 பிரியாணி இலை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதங்கும் போது இந்த மசாலா பொருளோட ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரில் தாளித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் மாற்றி தம் போட போகிறோம். இப்போ இது கூட ஒரு 200 கிராம் ஒரு 4 வெங்காயம் போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம செய்கிற சாதாரண பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதோட கறியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சுனாலே நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் நாட்டுக்கோழி பயன்படுத்துறதில்ல. பிராய்லர் கோழியை தவிர்த்துட்டு இதை அதிகமாக சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் வராமல் இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரும்பாலும் நம்ம பிரியாணி செய்யும் போது நிறைய சொதப்பல் வரும். ஒன்று அரிசி சரியாக வேகாது, அல்லது அரிசி குழஞ்சு போயிடும், கறி சரியாக வெந்து வந்திருக்காது, அல்லது ரொம்ப வெந்து ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். முக்கியமான விஷயம், அடி பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காமல் ரொம்பவே சூப்பரான இந்த பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு, நான்வெஜ் சமையலுக்கெலாம் இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி எப்படி அரைச்சா 6 மாதத்துக்கு கெட்டு போகாத மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். குட்டி டிப்ஸாக நிறைய கொடுத்துருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையே நம்ம குக்கர் இல்லாமல் பிரியாணி தாளிக்கிற குண்டா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இதே மாதிரியே டேரெக்டாக அதில் வதக்கி கூட செய்யலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியாக கறி வேகாது. அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தாளித்து காமிக்கிறேன். குக்கரில் நம்ம இதெல்லாம் தாளித்து கறி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே பிரியாணி பாட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி மசாலா பொருளை எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு செய்யும் போது பிரியாணியோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழியாக சூஸ் பண்ணுறோன்னா அதை க்ளீன் பண்ணது போக நமக்கு 3/4 கிலோ தான் வரும். நார்மல் பிராய்லர் கோழியை விட இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிராய்லர் கோழியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். கறி வேக வைக்கும் போதே எல்லா மசாலா பொருள், தயிர், எலுமிச்சம்பழ சாறு இது எல்லாமே சேர்த்து வேக வைக்கிறனால இந்த எல்லாத்தோடைய சுவையுமே கறியில் நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடியோடு கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எதால் நீங்கள் அரிசி போடுறீங்களோ, இப்போ 1 கப் அளவு அரிசி போடுறீங்கன்னா அதால் 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துருக்கோம். அதிலேருந்து ஒரு பாதி தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு இதை நம்ம நல்லா வேக விட போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரோட மூடியை போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 4 விசில் போல் விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நம்ம 4 விசில் போல் இதிலேயே விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கறி நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி இதை அடியோட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கும்.
ஆனால் நம்ம அரிசியோட சேர்த்து பண்ணும்போது அது கரெக்டாகிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு உண்டான அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதையே நம்ம குக்கரில் வேக வச்சு கொட்டாமல் அப்படியே இந்த மாதிரி குண்டானில் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா மூடி போட்டு இந்த கறி வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை கரெக்டாக அளந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த அரிசி கூடயே தண்ணி சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அரிசி குழஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை மீண்டும் ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் முன்னவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் கறி கூட, ஆனால் பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அது அடியோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எதால் நீங்கள் அரிசி போடுறீங்களோ அதால் 1.25 அல்லது 2 இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். அதே மாதிரி அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் சாதம் நல்லா மலர்ந்து வேகும். ஒருவேளை உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடியோடு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை கிளறும் போது அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கலருங்க. கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் போல் ஊறி இருக்கனால நம்ம ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி வச்சுருக்க அந்த குண்டானை வச்சுட்டு இதை மறுபடியும் ஒரு முறை அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி இதுலேயே பாதி போல் வெந்து வந்துருச்சு. தோசைக்கல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு சிம்மில் மாற்றிக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் பாதாம் கூட சேர்க்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தை நல்லா வறுத்து விட்டுட்டு அதை கூட மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட போகிறோம். அதுக்கு சரியான மூடியாக பார்த்து போட்டுக்கோங்க. அது மேலே நல்ல ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கலாம், அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல வெயிட்டான சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனல் எதுவும் வெளியில் போகாது, நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் தம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நார்மலாக நம்ம பிரியாணி சாப்பிடும் போது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்யும் போது அது ஒரு மாதிரி ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மட்டும் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சதில்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி கண்டிப்பாக நான் பிரியாணி மசாலா சீக்கிரமாகவே போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.